ஆகவேதான் தமிழர் நெறிய எடுத்துச் சொல்ல திருக்குறளின் பெருமையை சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய குறிக்கோளை சுட்டிக்காட்டிய பேசினார். இந்த கல்லூரி மாணவர்களுக்கும் எந்த கல்லூரி மாணவர்களுக்கும் ஏல் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த குறிக்கோளை நினைவூட்டுவது, எடுத்து கூறுவது சால பொருத்தம் தேவை என்று நான் கருதுகிற காரணத்தால் அந்த அருமையான மோட்டோ என்ன தெரியுமா? ஏல் பல்கலைக்கழகத்தின் மோட்டோ, இஃப் நாட் ஐ தென் ஹூ, நான் இல்லாவிட்டால் வேறு யார்? ஒவ்வொரு மாணவனும் என்னால் ஏன் முடியாது? இஃப் நாட் ஐ தென் ஹூ, என்னால் முடியும். என்னால் முடியாது இன்னொருவன் என்று ஏன் நினைக்கிறாய்? நீ சிற்பி ஆகலாம், தூரிகை வைத்துக் கொண்டு அழகிய அஜந்தா வண்ண ஓவியங்களைப் போல சித்திரம் தீட்டுகின்ற ஓவியனாகலாம், காலத்தால் அழியாத கவிதைகளை படைக்கின்ற கவிஞனாகலாம், வான வெளியிலே அதிசயங்களை சாதிக்கின்ற ரைட் சகோதரர்களைப் போல விண்வெளியிலே சாதனைகளை படைக்கின்ற ஒரு விஞ்ஞானியாகலாம், விண்வெளியிலே ககாரின் முதலாக பறந்ததைப் போல அந்த விண்ணில் பறந்து நீங்கள் திரும்பி வரலாம். எந்த துறையும் தேர்ந்தெடுத்து அரசியல் துறையிலே தலைவனாகலாம், மக்களை வழிகாட்டுகின்ற தலைவனாகலாம். prepare all your days, meet them ever alike, எல்லா நாளும் ஆயத்தமாகுங்கள், எல்லாவற்றையும் சமமாகவே அந்த நாட்களை சந்தியுங்கள். பட்டறையாக இருக்கிற பொழுது அடி வாங்கிக் கொள்ளுங்கள். when you are the anvil bearer, சம்மட்டி ஆகிற பொழுது நீங்களே அடியுங்கள். when you are the hammer strike, இது மத்தியதர காலத்திலே ஒரு கவிஞன் எழுதிய பாடல் வரிகள். உங்கள் நெஞ்சிலும் இந்த நாட்டின் கோடிக்கணக்கான இளைய தலைமுறையினர், குறிப்பாக மாணவர்கள் நெஞ்சிலும் நிரந்தரமாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறாரே. இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் நாற்காலியை விட்டவர் வெளியேறினாலும் இந்த நாட்டின் இளைய தலைமுறையின் இதய நாற்காலிகளிலே அமர்ந்திருக்கின்ற அப்துல் கலாம் அவர்களின் மனதை கவர்ந்த பாடல் வரிகள் தான் இவை.